வணக்கம், ஹலோ, வெல்கம் பேக் டு சரவணபவா சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்கப்பா? ரொம்ப நாள் ஆச்சு ரெசிபி வீடியோவில் பார்த்து. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா எல்லாருமே. வாங்க இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாருங்க, கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இஞ்சி, அப்புறம் பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கூடவே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்கடி நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள், அது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரைட் ரைஸ் சிம்பிளாக எப்படி நம்ம வீட்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு. பாருங்கள், கோஸ், கேரட், அப்புறம் குடமிளகாய், பட்டாணி எல்லாமே வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கோஸ் வந்துட்டு நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணலை. பட்டாணி, கேரட், அப்புறமா கோஸ், அப்புறம் கேப்சிகம் அது மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன்ப்பா. பாருங்கள், ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா இருக்கும். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செஞ்சு கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆலையும் கிளிக் பண்ணி பாருங்கள். நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரியாணி ரெசிபீஸ், ஃப்ரைட் ரைஸ் ரெசிபீஸ் எல்லாமே அப்லோடில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டைம் இருக்கும்போது ஒன் டைம் போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு வாங்க சரவணபவா சமையலுக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாருங்கள், எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சுட்டு எப்படி செய்யறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு தேவையான அளவு உப்பு, பாருங்கள் சோயா சாஸ் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது இல்லைனா கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இருந்தால் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், ப்ளைன் ரெட் சில்லி பவுடர். அதை வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. பெப்பர் பவுடர், மிளகு பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபிள்ஸோட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் இது. நம்ம வீட்லேயே டக்குன்னு செஞ்சிடலாம். பாருங்கள், ஏற்கனவே ரைஸ் வந்துட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த ரைஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃப்ரைட் ரைஸ்க்கு பாஸ்மதி ரைஸ் நல்லாயிருக்கும். உப்பு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, காரம் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்கப்பா. சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்டை போடுங்கப்பா. அப்புறமா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மினிமம் வந்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் ஆகுது வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு ஸ்பேமில் போகாமல் இருக்கும் நீங்கள் பண்ணுற லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஸ்மால் ரெக்வெஸ்ட் இது. இவ்வளோ நல்லா சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஸோ அதனால தான் நான் வீடியோவும் போடுறேன். எல்லாருக்குமே வந்துட்டு தேங்க்யூ ஸோ மச் சொல்லிக்கிறேன்ப்பா. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம ஆஃப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு சேனல் நேம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் உங்கள் ஐடியா இருந்தால் ஏதாச்சும் சொல்லுங்கள். ஓகே இல்லை நாட் ஓகேன்னு சொல்லுங்கப்பா. அது கூட வந்துட்டு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு நான் மஷ்ரூம் ஃப்ரை பண்ணியிருந்தேன்.
இது வந்துட்டு ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் மஷ்ரூம் ஃப்ரை ரெசிபி 65. நீங்கள் வேணால் போய் விசிட் பண்ணுங்கள், என்னோடய சேனலில் இருக்கும் மஷ்ரூம் 65 எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு. அதுக்காக நான் இப்போது சிம்பிளாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா போட்டு ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் 10 minutesல கூட ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்துட்டு. ஆயில் ஹீட் ஆனதும் மஷ்ரூமை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் அண்ட் டேஸ்டி மஷ்ரூம் 65ம் ரெடி ஆகிடும். இந்த ரைஸ்க்கு வந்துட்டு இது சூப்பர் அண்ட் பெர்ஃபெக்ட் சைட் டிஷ்னு சொல்லலாம், ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்துட்டு. ஆனால் நீங்கள் இது கொஞ்சம் மீடியம் லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்ல கிறிஸ்பியான 65 வந்து நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னியோட ரெசிபி வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் வித்து மஷ்ரூம் 65. இவ்வளோ நேரம் எனக்காக பொறுமையாக பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மஷ்ரூம் 65ம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சிம்பிளான ஹோம்மேட் ஃப்ரைட் ரைஸ் வித் மஷ்ரூம் 65 ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். பாருங்கள், ஹோம்மேட் ஃப்ரைட் ரைஸ் வித் 65 வந்துட்டு ஹெம்மியான ப்ரிப்ரேஷனில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணபவா சமையல். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.